ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் கலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொடைக்கானலில் இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது வந்து ஒரு பெரிய ஃபால்ஸுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏக்கர் வந்து 7 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரே அக்ரிலேண்டு தான். என்ன பராமரிப்பு இல்லாமல் நல்லா காடு உள்ளே பார்த்திங்கன்னா அடர்த்தியான ஏரியா ஃபுல்லாக வந்து மலைகள், தண்ணி, இந்த மாதிரி நீரோட்டங்கள் அதிகமாக இருக்கிற விவசாய பூமி தாங்க இது. இந்த லேண்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. உங்களுக்கு அப்போ தான் ஃபுல்லாகவே முழுமையாக என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடும் இந்த வீடியோ. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய பெரிய லேண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக செட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஒரு 150 ஏக்கர் பக்கமாக இருக்குது. கொடைக்கானல் மலை தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, விவசாயம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா அவக்கோடா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. சுமாராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில இடங்களில் காப்பி விவசாயம். இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 காடு சேர்ந்து தான் வரும். ஒரே காடாக இருக்காது. 10 காடு 15 காடு சேர்ந்து தான் அந்த 150 ஏக்கர் வருது நம்மளுக்கு. இது மொத்தமாக ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 7 ரூபா, ஃபைனலாக ஒரு 6 ரூபா 6.5 அந்த ரேஞ்சுனா ஃபைனலாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கு வந்து ரோடு கிடையாது, ஆஃப் ரோடு கூட கிடையாது. நம்ம வாக்கபலில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் கம்பல்சரி நடந்தே ஆகணும். 25 நிமிஷம் இடத்துக்கு போகிறதுக்கு. 25 நிமிஷத்தில் இடத்துக்கு போயிடலாம். சரிங்களா? இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு நிறையா போட்டிருக்கேன். இது வந்து நாவலாசம் அப்படிங்கிற ஏரியா தான், கொடைக்கானல் வில்லேஜு. ஒரு பழமை வாய்ந்த முருகன் கோவில் இருக்குங்க. அதில் உள்ள சுரங்கமெல்லாம் இருக்குங்க. அதை வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கோயில் பூட்டியிருந்தது. இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது முருகன் டெம்பிளும் உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு சிலை உள்ளே இருக்கிறது. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் முருகன். அந்த மாதிரி தாங்க இந்த காடு. பார்த்திங்கன்னா இவங்க வந்து மொத்தம் ஒரு 20 ஓனர்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 150 ஏக்கருக்கு பக்கமாக வருது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு 7 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 5.5 அதிகபட்சம் 6 ரூபா வரைக்கும் ஃபைனலாக முடிக்கலாம். நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது, மரங்கள் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் நினச்ச மரங்கள்லாம் இருக்குது. காடு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு குருவி சத்தம், அந்த மாதிரி இயற்கையான சத்தங்கள், மானெல்லாம் டைரெக்டாக நேராகவே பார்க்கலாம் நம்ம. அதெல்லாம் இயற்கை விலங்குகள், அதெல்லாம் வந்து நம்ம வந்து வளர்க்கவும் செய்யலாம் அதை நம்ம. சரிங்களா? அந்த மாதிரி தான். அது பாட்டில் அது வேலையை பார்க்கும், நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குது. இந்த இடத்த வந்து கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய 150 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 500 ஏக்கர் வேணுமா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் இப்படி ஒரு சேனல் இருக்குது, நம்ம வந்து பார்க்காம விட்டோமே அப்படின்னு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதில் சில விஷயங்கள் வந்து வீடியோவில் நான் என்னோட டைரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காப்பி மிளகெல்லாம் கூட அந்தளவுக்கு நார்மலாக தான் இருக்குங்க. காப்பி இருக்குது, அவகோடா இருக்குது. அப்புறம் இதர விவசாயம் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தனியாக பண்ணிக்கலாம். சவுச்சவ், அவரை, பீன்ஸு அந்த மாதிரி நம்ம பயிரிடலாம், தப்பே இல்லை. சரிங்களா? ஏன்னா ஒரு விவசாயத்தை நம்பியே நம்ம இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம அவகோடான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சில இடங்களில் காய்க்கும், சில இடத்துல காய்க்காது. சரிங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா காரணம்லாம் நிறையா இருக்குது. அதை பராமரிப்பு நிறையா கொடுக்கணும் அதுக்கு. அதை பண்ணோம் அப்படின்னா ஒரு மரம் 1 டன்னு காய்க்குது அப்படின்னா ஒரு மரம் பார்த்திங்கன்னா 2 டன்னு 3 டன்னு வரைக்கும் காய்க்கிற அளவுக்கு கூட இருக்குது. நம்மளால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுக்க முடியும் அதுக்கு. அது எப்படி சொல்கிறதுனா, அது சில விஷயங்கள்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈல்டு எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நிறையா விவசாயங்கள், காப்பியவே நம்ப முடியாது. வாழை வந்து உங்களுக்கு கன்னியூவாக வந்து கை கொடுக்கும். வாழையை வந்து நீங்கள் ஒரு தடவை வச்சிங்கன்னா போதும், அது உங்களுக்கு வருஷ கணக்கில் அது வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து வாழை மரம். சரிங்களா? வெட்ட காய்க்கும்னு சொல்லுவாங்க வாழை. அந்த மாதிரி தான் வெட்ட அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும்.
பக்கத்தில் இருக்க கன்று மரம் வந்து பெருசாகி அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. சில காடுகள் பார்த்திங்கன்னா புதராக இருக்கும், சில இடங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு ரோடு வசதின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரோடு வரும். 150 ஏக்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளே ரோடு ரெடி பண்ணிக்கலாம். எல்லா தோட்டத்துக்காரங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலையிலேயே வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் இடம் போட்டுட்ருக்கிறது நம்ம ஒரு சேனல் மட்டும்தான். தேடி தேடி பிடிச்சி இடம் போட்டுட்ருக்கோம். சரிங்களா, நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் பாருங்கள், ஏக்கர் 3 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கெலாம் போட்டிருந்தேன். சரிங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அவங்க 7 ரூபா சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு 5.5 6னா ஃபைனலாக முடிச்சிடலாம் அந்த இடத்த. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடங்கள் வந்து நம்ம இப்போ வீடியோவில் உங்களுக்காக நான் வந்து நான் ரிஸ்க் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக வந்து நம்ம வீடியோ வந்து ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த முருகன் கோவிலுங்க, நாவலாசன் கோவில்னு சொல்லுவாங்க. நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இங்கே இருக்க இயற்கை சத்தமே வந்து மனசை அமைதிப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வண்டி போயிடும். சும்மா ஒரு 150 மீட்டர் மட்டும் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது இன்னும் ரோடு ரெடி பண்ணல. அது ரோடு ரெடி ஆகிடுச்சுன்னா கோயில் வரைக்கும் ரோடு கண்டிப்பாக வந்துடும். இந்த ரோடு தான் அது வரும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் பட்டா லேண்டு தாங்க. எதுவுமே வந்து ஃபாரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ரெவன்யூ கிடையாது, உங்களுக்கு வந்து பீமா லேண்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் பட்டா தான். காடு ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் இது. ஃபுல்லாகவே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடம் தான் அருமையான முருகன் கோயில். மேலே அப்படியே நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தாங்க. கோயில் பூட்டி இருந்தது. சரி பரவாயில்ல, அந்த கதை வழியில் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ எடுத்தோம். முருகன் சிலையை பார்க்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்ததுங்க. நீங்களும் அந்த காட்சி அப்படியே கண்ணில் பார்த்துக்கோங்க. பார்க்க முடியாது சாமியை, ஏன்னா சில இது நம்ம வீடியோ டைரெக்டாக எடுக்க முடியாதுங்கிறதுனால. அவர் பூசாரி அன்றைக்கி இருந்திருந்தாருன்னா கோயில் நீக்கியிருப்பார், நம்ம பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக. பரவாயில்ல அப்படின்ட்டு கதை வழியில் பார்த்தோம். நல்லா இனிமையாக இருந்தார் முருகன் பெருமான். அவரை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே ஃபுல்லாக போய் காடு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு. இந்த மலையில் தண்ணி இருக்குமா, போர் போட்டால் தண்ணி வருமானு கேட்பீங்கல்ல. சித்தர் சிலை சும்மா தோண்டி தான் வச்சுருக்காங்க ஒரு இடத்துல கிணறு. உள்ள முருகன் சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அவ்வளோதாங்க, சாமி அப்படியே டப்புக்குன்னு மறைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்து அந்த சின்ன கிணறு தான் தோண்டியிருக்காங்க, அதில் தண்ணி ஊறி வந்துட்டுருக்கு. இந்த வெயில் டைம் பார்த்திங்கனாலே தண்ணி அதில் அவ்வளோ தண்ணி இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த வாயிலா ஜீவன்கள் வந்து ஃபுல்லாகவே குடிக்கிறதுக்கு தான் அந்த கிணறு தோண்டி வச்சுருக்காங்க. பத்ததுக்கு இந்த கோயிலுக்கு எடுத்துக்குவாங்க, சாமி குளிப்பாட்டுறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க தேவைன்னா. இது நல்லா விசேஷமாக இருக்குங்க அந்த கோயில். சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கும்பலாக இருப்பாங்க. ஹில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சில இடங்கள் வந்து மனசுக்கு பார்த்தா பிடிக்கும், சில இடங்கள் பார்க்க பிடிக்கும், சில இடங்கள் நம்ம வீடியோவில் காட்டுறதே பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. சரிங்களா, மெயினாக வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த இடத்துல தண்ணி இருக்குமா அப்படின்னு நினச்சி யாராலும் நம்ப முடியாதுல்ல. உச்சி மலையில் பார்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ இருக்கும். அந்த மலையில் எப்படி ஒரு தண்ணி அந்த இடத்துல மேலே இருந்து அப்படியே தண்ணி ஊறி வருது. தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது. அதான் ஊறிக்கிட்டே தான் இருக்குது. நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அங்கே வருது பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்குங்களா. இந்த வெயில் காலத்துலேயே அந்த தண்ணி வருது அப்படின்னா இந்த மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது தான் இங்கே ஐதீகம். அது இல்லாமல் முருகன் டெம்பிள் இருக்கிற இடத்துலையே வந்து எப்போவுமே நீரோட்டம் இருந்துட்டு நல்லா இருக்கும். சரிங்களா, அதுதான் அவருடைய சக்தி. தொட்டி மாதிரி கட்டணும், அப்போ தான் தண்ணி நல்லா நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வர போகிறோம். இந்த மாதிரி நிறைய இடம் வாங்க முடியல அப்படின்லாம் நினைக்க வேணாம், கம்பல்சரி இடம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோ மட்டும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நான் முக்கால்வாசி இந்த வீடியோ எடுத்து போடுறதே உங்களுக்காக தான். சரிங்களா, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கொடைக்கானலில் இடம் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இடங்களில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல முடியாது. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கம்பல்சரி பேசிக்கலாம். சரிங்களா, இதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே தான்.
நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. காஃபி இருக்குது, அவகோடா இருக்குது, ஃபுல்லாக டைமண்ட் வேலி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில இடத்துலலாம் வந்து அவங்கவுங்க தேவைக்காக பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க வேலியெலாம் அமைச்சிருக்காங்க. சில இடத்துல சும்மா தான் காடு மேடுமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்துட்டோம் வீடியோவை. கம்பல்சரி 1 ஏக்கருக்கு மேலே வேணும் அப்படின்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள். அதே மாதிரி 5 சென்ட்டு இந்த 10 சென்ட்டு 15 சென்ட்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு எல்லாமே சேல் ஆயிடுது. கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. ஆனால் திடீர்னு வந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அட்வான்ஸ் போட்டுருவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இந்த 5 சென்ட் 10 சென்ட்லாம் மேக்ஸிமம் கிடைக்காது. மினிமம் 21 சென்ட் தான் இப்போ எல்லாம் வந்து டாக்குமெண்ட் பதிவாங்க. பழைய லேஅவுட் அப்ரூவ்டோடு இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 5 சென்ட் 6 சென்ட்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேருங்க, கிடைக்காது. இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷனில் கிடைக்காது. சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நான் அந்த 5.5 சென்டெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், தாராளமாக பார்த்து வாங்கி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்.